இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். ஆன்மீகம் அப்படிங்கிற நிகழ்வு ஆன்மா ஈகையோட இருக்கக்கூடிய நிகழ்வை தான் ஆன்மீகம்னு சொல்லப்பட்டு வருது. வழிபாட்டு முறைகள், வணங்கி நிற்கக்கூடிய முறைகள், பரிகார முறைகள் எல்லாம் செஞ்ச நிலைகளுக்கு முற்காலங்களில், முன் ஜென்மங்களில் நம்ம செஞ்ச நிலைகளுக்கு உள்ள வேண்டுதல் நிலையுடன் கூடிய உணர்தல் நிலை அப்படிங்கிற நிலையில தான் அங்கங்க மலை முகட்டுலையும் நீண்ட தூர நடைப்பயணங்கள் வழியாகவும் அங்கங்க தூரத்தில் இருக்க ஆலயங்களுக்கு சென்று வருவதன் வழியாகவும் அது சரி செய்யப்பட்டு உணர்த்தி வைக்கப்பட்டாங்க. ஞானிகள் உணர்விக்கப்பட்டாங்க. நம்மளை உணர்றதுக்கு, நம்ம உணர்றதுக்கு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேற்று மாற்று நிலை அகற்றுவதற்கு தான் தூரதேச ஆலயங்களுக்கு சென்று அங்கே அனுக்கிரகங்களை பெறதுக்கு இறையாளர்களும் ஞான நெறியாளர்களும் ஞானிகளும் வழி சொல்லி வழி நடத்தி நின்ற நிலை. அதன் மூலமாக பிரபஞ்சமும் அதை ஏற்றுக்கிடுச்சு. அதாவது இத்தனை முறை இந்த ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும், இத்தனை பூஜைகளில் கலந்துக்கணும் அப்படின்னு அது மாதாந்திர நிகழ்வாகவும் வாரத்துக்கு ஒரு முறையும் அப்படி பல விஷயங்களில் மூலமாக அந்த ஆன்மா செஞ்ச குற்றங்களை, குறைகளை, வேற்று மாற்று நிலைகளை சரி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வா, அதை புண்ணியத்தோடு ஈடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வா, அந்த நிகழ்வை வேறறுத்து புண்ணிய நிலையோட தன்னை இணைச்சிக்கக்கூடிய நிகழ்வா அந்த விஷயங்களையெல்லாம் சொன்னாங்க. எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ வழிபாட்டு முறைகள், எத்தனையோ நிலைகளெல்லாம், தவ முறைகளை எல்லாமே இருந்துட்டாலும், எத்தனையோ விரத முறைகள் எல்லாம் எல்லாமே உன்னைய அறியணும், தன்னை அறியணும், தனக்குள்ள உள்ள குறையை அறியணும் அப்படிங்கிற நிலைக்காக மட்டும்தான் எல்லாமே சொல்லப்பட்டது, அருளப்பட்டது, கொடுக்கப்பட்டது. தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை. இதான் மீண்டும் மீண்டும் சித்த சபையிலே எல்லாரும் சொல்லிக்கிட்டு வர நிலை. உனக்குள்ளே இருக்கக்கூடிய குற்றங்களை நீ அறிஞ்சிட்டான்னா ஒரு கேடும் கிடையாது அப்படிங்கிறதான் இதோட இது இன்னும் ஆழமாக போய் பார்க்கும்போது உனக்குள்ளே உள்ள முன்ஜென்ம குற்றங்களும் இதில் சேரும். அதனால தான் அந்த ஆலய வழிபாடு முறைகள், அந்த அதிக தூரங்கள் நடைப்பயண முறைகள் எல்லாம், காசி யாத்திரை, எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே தான் வருது. நடந்து சென்று வரக்கூடிய நிலை 6 மாதம் 1 வருடங்களாக கூட நடைபயணம் போயிட்டு வந்திருக்காங்க முன்னோர்கள். போயிட்டு அதில் பெற்ற அனுபவங்கள், அது தன் கால் நோக, உடம்பு நோக கையேந்தி நின்ற நிலைகள். அவ்வளோ நாளைக்கும் சாப்பாடு கொண்டுட்டு போக முடியாது யாரும், அடுத்தவங்ககிட்ட ஏந்தி நின்ற நிலைகள், இப்படி போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலைகள்லாம் அந்த காலகட்டங்களில் இருந்துருக்கு. எல்லாமே காரண காரிய நிகழ்வாக தான் நிகழ்விக்கப்பட்டு இருக்கு, நிகழ்ந்து வந்துருக்கு. அப்போ இதில் இருந்து ஆன்ம ஈகம் அப்படிங்கிறதுனா தன்னை உணர்தல், ஆன்மா ஈகைத்தன்மையோடு இருத்தல். அதற்கு முதல்ல தனக்குள்ள ஈகை வர்றதுக்கு என்னென்ன நிகழ்வுகள் செய்யணுமோ அந்த பயிற்சி தான் எல்லாமே. தவ தியான எல்லா நிலைகளும் தன்னை உணர்வதற்காக மட்டும்தான். அதான் சித்தர்கள் தன்னை உணர, தன் குறைகளை உணர
தன் நிறைகளை உணர்ந்து நிற்கும் போது, தனக்குள்ள இறை என்கின்ற நிறையை உணரும் போது இறையாய் ஆகலாம், இறை பேராற்றலா, இறையும் தாண்டிய ஆற்றலா ஆகலாம். அப்படிங்கிறது தான் மறுக்கப்படாத சொல்லப்பட்ட உண்மை. சித்தநிலை, சிவநிலை எல்லாமே தன்னை உணர்ந்த நிலையில மட்டும்தான் இருக்கு. அங்கங்கே போய் வழிபட்டு நின்ற நிலைகள், அங்கங்கே போய் வணங்கி நின்ற நிலைகள், அங்கங்கே செய்த பரிகார நிலைகள்லாம் தன்னை அறிய மட்டும்தான், தான் செய்த நிலைகளை அறிய மட்டும்தான். தெரியாமல் செய்த மாற்று பெற்று நிலைகள் பரிகாரங்களாக ஞானிகள் அந்த நேரத்தை வச்சு அதையும் பிரபஞ்சம் ஏற்று அதனோட சரணாகதி, அதனோட இழத்தல், அதனோட வலி, அதனோட வேதனை, அந்த நிலைகளை பிரபஞ்சம் எடுத்துக்கிடுது. அதற்கு ஈடு செய்யுது. செஞ்ச நிலைகளுக்கு ஈடு செஞ்சு பரிகாரங்களாக ஏற்று, பரிகாரங்கள் தவறு அப்படின்னு எதுவும் சொல்லப்படலை. அது மனம் சார்ந்த, பிரபஞ்சம் சார்ந்த விஷயம். அந்த விஷயத்தை தாண்டி ஞானிகள் தன்னை அறிய, தன்னை அறிய, தன்னை அறிய, தன்னை மட்டும் அறிந்தால் மட்டும்தான் நிம்மதி, சாந்தம், அமைதி எல்லாத்தோடைய சேர்ந்திய பேராற்றல், தனக்குள்ள தான் யாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வரும் அப்படிங்கிற சொல்லி கொஞ்சம் இந்த பதிவு கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் கூட தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை அப்படிங்கிறது தான் இங்கே பிரதானமாக சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. தீதும் நன்றும் பிறதர வாரா. அப்போ நல்லதும் கெட்டதும் யாரும் கொடுக்கல, இறைவன் கொடுக்கல. அதான் இங்கே போதனைகளாக சொல்லப்படும் சபையில். வேறு அங்கிட்டு இருக்கவங்க இங்கிட்டு இருக்கவங்க கொடுக்கல. அவங்கள் வழியாக வருதுன்னா நீ செஞ்ச நிலைகள் அவங்களா இந்த ஜென்மத்தில் உனக்கு இடர் இன்னல் கொடுக்குறாங்க. நீ உன்னை சரிவைன்னும் போது, நீ உனக்குள்ள ஆற்றல் பெருகும் போது, உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை நீ உணரும் போது, நீ தான் இறை அப்படிங்கிறது தெரியும் போது, எந்த நிகழ்வுகளும், எந்த இடையூறுகளும், எந்த துயரங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களும், இன்பங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களும், ஏற்றங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களும், இறக்கங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களும், அங்கே இங்கே நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் உங்களை பாதிக்காமல் நீங்களே இறையா, இறை பிரபஞ்சமாக வளம் நீங்களும் ஆனந்தப்பட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ஆனந்தம் அடைவதற்கு உண்டான அற்புத பயண வழிதனை அமைத்து கொடுக்கின்ற அற்புதமான ஆற்றலை பெற முடியும். பெறுவீர்கள், பெற்று வருவீர்கள் என்பதை அதிகாலை அற்புத நேரத்திலே அற்புதமான இறை நூல் வழியாக, இறை ஆற்றலின் வழியாக, இறை பொக்கிஷத்தின் வழியாக, இறை கொடுத்த சபையின் வழியாக, இறை சபையை பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளால் புரிதலுடன், அறிதலுடன் தெளிந்து, புரிந்து, ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற சீடர்களையும் யாவரும் வலம் வர வேண்டும் என்கின்ற அற்புதமான வேண்டுதலுடனே இறையின் திருவடியிலே இருந்து இறை கானமாக, சிவகானமாக, சிவமகா வாழை சித்த கானமாக அதிகாலை நேரத்திலே ஆசிமொழிகள் எளிமையாக நூலிலே இருந்து எடுத்து எளிமைக்குள் எளிமையாக யாவரும் புரியும் வண்ணமாக அருளப்படுகின்றது. ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக.